ஹாய் டியர்ஸ், ஐ எம் கிருத்தி. டுடே நம்ம வீமென் குக்கோட 12th எபிசோட் தாண்டா பார்க்க போகிறோம். ஸ்ட்ரைட்டாக நம்ம ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். டோன்ட் பி அடிக்டட். ஹெட்ஃபோன் யூஸ் பண்ண மறந்துடாதீங்க. இப்போ ஜேகே தான் ஜிமினை மூச்சுக்கிட்ட கூட்டிகிட்டு போகிறான். இப்போ கரெக்டாக இவங்க கார்லேருந்து இறங்கி அங்கே பார்க்குறாங்க. பார்த்தா டேவை மூச்சு கிஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. இதை பார்த்துட்டு ஜிமின் அப்படியே திரும்பிடுறான். ஜேகே தான் அப்படியே பார்த்துட்டே இருக்கான். டேய், உனக்கு அறிவில்லை? அவங்க கிஸ் பண்ணிகிட்ருக்காங்க, நீ அதே பார்த்துட்ருக்க, திரும்புடா. நல்லா பண்ணுறாங்களே. ஐயோ கடவுளே, அதுவும் தம்பியும் என் தம்பியும் பண்ணுறாங்கடா, திரும்புடா அப்படி சொல்கிறான். இப்போ ஜேகே தான் திரும்புகிறான். திரும்பிட்டு ஜிமினியே பார்த்துட்டே இருக்கான். ஜிமின் தான், என்ன எதுக்கு பார்க்குற? அது என்ன, அது எனக்கும் வேணும். என்ன வேணும்? எனக்கும் வேணும். அதாண்டா, என்னடா வேணும்? அவங்க கிஸ் பண்ணுற மாதிரி நம்மளும் கிஸ் பண்ணலாமா? உன்னை, ஐயோ கையில் வேறு எதோ கிடைக்க மாட்டேது, இல்லைன்னா அடிச்சிருவேன். எனக்கு அடிலாம் வேணாம், கிஸ் தான் வேணும். கொடுக்குறியா? ஒரே ஒரு கிஸ் ப்ளீஸ். ப்ளீஸ் ஜிமின், ப்ளீஸ்டா, கொடுடா. மாட்டேன் குள்ளச்சி. இப்போ நீ கொடுக்கல அப்புறம் நானே கொடுத்துருவேன். கொடுப்பியா? எங்கே கொடு பார்க்கலாம். ஐயோ, இந்த குள்ளச்சி வேறு மிரட்டுறாளே. சரி ஓகே, நீ கொடுக்க வேணாம் அப்படி சொல்லிட்டு அமைதியாக அப்படியே சேடாக நிற்கிறான். இப்போ ஜிமின் தான் ஸ்மைல் பண்ணிவிட்டு சரி இங்கே வா அப்படி சொல்லி கூப்பிட்றான். இப்போ ஜேகே தான், என்ன பண்ண போகிற? கிஸ் பண்ண போறியா? நினப்பு தான், கிஸ் பண்ணலாம் ஒன்றும் கூப்பிடல, ஃபோன் எடுக்க கூப்பிட்டேன். உன்னோட ஃபோன் எடுக்க தான் கூப்பிட்டேன். ஓ, அப்போ ஃபோன் எடுக்க தான் என்னை கூப்பிட்டியா? ஃபோன் எடுக்க தான் பக்கத்தில் வர சொன்னியா? அப்படி சொல்லிட்டு ஜேகேவோட ஃபேஸே அப்படி சேடாகிடுது. இப்போ ஜிமின் தான் ஜேகேவோட சிக்ஸை பிடிச்சி இழுத்து அப்படியே கிஸ் பண்ணுறான். ஏய் குள்ளச்சி, என்னடி பண்ணுற? நீ தானே கிஸ் வேணான்னு கேட்ட, அதான் கொடுத்தேன், வேணான்னா விடு, நான் போகிறேன் அப்படின்றா. கிஸ் இப்படி கொடுக்கக்கூடாது அப்படி சொல்லிட்டு அவன் டைட்டாக இழுத்து ஜிமினோட ஹிப்பை அப்படியே டைட்டாக ஹோல்ட் பண்ணி அப்படியே கிஸ் பண்ணுறான். இப்போ ஜிமின் தான் டேய் விட்றா. இப்போ ஜிமின் தான் கிஸ்ஸை பிரேக் பண்ணிட்டு, போதும் போதும், டைம் ஆகுது, இப்போ இவங்களை எப்படி கூப்பிட்றது? அவங்க எவ்வளோ டீப்பாக கிஸ் பண்ணிகிட்ருக்காங்க, நீயும் தான் இருக்கியே, வேஸ்ட்டு. என்ன சொன்ன ஜேகே? ஒன்றும் இல்லை, சும்மா தான். சரி இரு, நானே ஒரு வழி பண்ணுறேன் அப்படி சொல்லிட்டு இப்போ ஜிமின் தான் டேக்கு கால் பண்ணுறான். இப்போ டே தான் கிஸ்ஸை பிரேக் பண்ணிட்டு, ஹலோ ஜேகே, என்னடா இப்போ கால் பண்ணியிருக்க? டிஸ்டர்ப் பண்ணிட்டேனா டயாங்? ஜிமின் நீயா? போதும் கிஸ் பண்ணது, திரும்பி பாருங்கள், கார் நிற்கிதா, அந்த காரில் ஏறுங்க, டைம் ஆகுது, இப்போ நானும் மூச்சும் வீட்டுக்கு போகிற டைம். இப்போவே வா. ஏன் கிஸ் பண்ண இன்னும் டைம் வேணுமா? இல்லை ஜிமின், வரியா? இல்லை இல்லை வரேன் அப்படி சொல்லிட்டு இப்போ மூச்சு பார்த்து தான், மூச்சு போகலாமா? என்னாச்சு? உன்னோட அண்ணா தான். அவன் எனக்கு அண்ணாலாம் இல்லை. சரி உன்னோட ட்ரெயின் பிரதர் இருக்கான்ல, அவன் அதோ கார் இருக்கா, அதுள்ள ஏறி உட்கார சொல்கிறாங்க, வீட்டுக்கு போகணுமா? அப்படியா, சரி ஓகே அப்படி சொல்கிறான். இப்போ டேவோட ஹேண்டை பிடிச்சிட்டு தான் மூச்சு வரான். இப்போ ஜிமின் தான் எட்டி பார்த்துட்டு, என்ன மூச்சு, டைம் போதுமா இல்லை உனக்கு வேணுமா? விட்டா இங்கேயே. என்னடா பேசுகிற ஜிமின், பின்ன எவ்வளோ பேர் இருக்காங்க, அவ்வளோ டீப்பாக கிஸ் பண்ணுறீங்க அப்படி சொல்கிறான். இப்போ டயாங் தான் சையாகிறான். பாரு நீ எப்படி இருக்க, உன் ஆள் எப்படி சையாகிறான் பாரு அப்படின்றான். இப்போ மூச்சு தான் டயாங்கை பார்க்குறான். டயாங் தான், ஐயோ ஜிமின் அமைதியாக இரு ஜிமின் அப்படி சொல்லிட்டு காரில் போய் உட்காந்துக்கிறாங்க. இப்போ ஜேகே தான் கார் ட்ரைவ் பண்ணுறான். பக்கத்து சீட்டில் ஜிமின் உட்காந்துட்ருக்கான். அதே மாதிரி பின்னாடி டயாங்கும் மூச்சு உட்காந்துட்ருக்காங்க. மூச்சுக்கும் டயாங்கும் அவ்வளோ சையாக இருக்குது. ரெண்டு பேரும் அந்த பக்கம் திரும்பி உட்காந்துட்ருக்காங்க. இப்போ ஜேகே தான் ஜிமினை பார்த்துக்கிட்டே ஓட்டிகிட்டே இருக்கான். இப்போ ஜிமின் தான், எங்கேயாவது கூட்டிகிட்டு போய் எல்லாரையும் எக்ஸ்டெண்ட் பண்ணலான்னு பிளான் பண்ணிட்டியா என்ன? ஏன் அப்படி சொல்கிற? நான் அப்படிலாம் எதுவும் பிளான் பண்ணலையே. அப்புறம் ஏன் ரோட்டை பார்த்து ஓட்டாமல் என்னை பார்த்து ஓட்டுற? ரோடு என்ன என் ஃபேஸில் இருக்கா? அப்படி சொல்ல, ரோடு அங்கே தான் இருக்குது, பட் என் ஹார்ட் வாங்கிட்ட இருக்குல்ல. கடவுளே, இவன் என்ன லவ் மூவியாக பார்த்து வசனமாக சொல்கிறான். சரிடா, ரோட்டை பார்த்து ஓட்டுடா.
வர வர மரியாதை குறையுது புருஷனுக்கு. யார் சொன்னா நீ என்னோட புருஷனு? அது நீ சொல்லணும்னு அவசியம்லாம் இல்லை. நான் தான் உன்னோட புருஷன். அதான் நான் சொல்கிறேன்ல, உன்னோட புருஷன் நான் தான். டயாங் தான் ஸ்மைல் பண்ணுறோம். இப்போ ஜேகே தான் எதுக்குடா சிரிக்கிற? பரவாயில்ல பாரு, உன்னையும் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஜிமின் இருக்கான்ல அப்படின்றாங்க. இப்போ மூச்சு தான், அப்போது உன்னை கண்ட்ரோல் பண்ண யாருமே இல்லையா? நீ தான் இருக்கல்ல மூச்சு. இப்போ ஜெகி தான் பார்த்தியா, நீயே உன் ஆள்கிட்ட அடங்கி தான் இருக்க. அதனால் என்கிட்ட அந்த வேலையை வச்சுக்காத. வீட்டுக்கு தனியாக தானே வருவேன், அப்போ உன்னை பார்த்துக்கிறேன். ஜெகி நான் எதுவும் பேசலை ஜெகி, நீ சேஃபாக ட்ரை பண்ணு அப்படி சொல்லிட்டு இப்போ ரிட்டன் அந்த பக்கம் காரோட விண்டோ சைட் பார்த்துட்ருக்கான். இப்போ ஜிமின் தான், ஜிமினுக்கும் மூச்சுக்கும் அவ்வளோ ஸ்மைல் சிரிச்சுக்கிட்டே அப்படி திரும்பிடுறாங்க. இப்போ ஜிமினோட வீடும் வந்துருச்சு. இப்போ ஜிமின் தான், ஜெகி உள்ளே வரியா? ஓகே வரேன், ஆனால் நைட் இங்கே தான் ஸ்டே பண்ணுவேன். என்னது? ஆமாம், அங்கிள் ஆண்டிக்கிட்ட எல்லாத்தையும் சொல்லிவிட்டு மேரேஜ் டேட்லாம் ஃபிக்ஸ் பண்ணோம்ல, அது இதுன்னு பேசிவிட்டு ரொம்ப டயர்டாகிடுவேன்ல, அப்படியே வந்து உன்னோட ரூமில் தூங்கிடுறேன். ஓ அப்படியா, சரி ஓகே. மூச்சு தான், நீயும் வா டயாங் அப்படின்றா. அவன் வரும்போது நான் வராமல் இருப்பேனா? நானும் தான் வருவேன் அப்படி சொல்லிட்டு உள்ளே வராங்க. இப்போ ஜிமினும் மூச்சியும் தான் அம்மா அப்பா அப்படி சொல்லிட்டு போய் 2 பேரையும் ஹக் பண்ணுறாங்க. ஹக் பண்ணிவிட்டு என்னாச்சு, ஜெகிக்கும் டேக்கும் ஒன்றும் ஆகலைல்ல, பயப்படுற மாதிரி ஒன்றும் இல்லைல்ல, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குடா. அவங்களுக்கு என்ன சொன்னாங்க? அவங்க யாரை மறந்தாங்க? பேரண்ட்ஸா இல்லை உங்களையா இல்லை வேறு ஏதாவது மெமரிஸா அப்படி சொல்லி கேட்டுகிட்டே இருக்காங்க. அப்பா இருங்கப்பா, அங்கே பாருங்க வராங்க அப்படின்றாங்க. யார் வரா அப்படின்னு பார்க்குறாங்க. பார்த்தா ஜேகேவும் டேவும் உள்ளே வராங்க. என்னப்பா இப்போவே வந்துட்டீங்க, டாக்டர் எல்லாம் ஓகேன்னு சொல்லிட்டாங்களா? நீங்கள் நார்மலாக தானே இருக்கீங்க அப்படி சொல்லி அவங்க அப்பா போய் கேட்குறாங்க. அங்கிள் இப்போ பாருங்கள், நாங்கள் நார்மலாக தான் இருக்கோம், நாங்கள் சும்மா ஆக்டிங் பண்ணோம் அங்கிள். என்னது ஆக்டிங் பண்ணிங்களா? அட பாவீங்களா அப்படி சொல்லி 2 பேரோட ஷோல்டர்லேயும் அடிக்கிறாரு. அடிச்சுட்டு அங்கிள் வலிக்குது அங்கிள் அப்படி சொல்லி 2 பேரும் சொல்கிறாங்க. என்னடா இதுனா உங்களுக்கு விளையாடுற விஷயமா? நாங்களாம் எவ்வளோ பயந்தோம் தெரியுமா? அங்கிள் அவங்களோட ஃப்ரெண்டு தான் இந்த ஐடியா கொடுத்தாங்க. அட பாவி, அவன் இந்த வேலைலாம் பண்ணுறானா? இருக்கு அவனுக்கு அப்படி சொல்லிட்டு இரு, அவனுக்கு போய் பேசிட்டு வந்து வச்சுக்கிறேன். அங்கிள் நாங்கள் முக்கியமான ஒரு விஷயம் உங்ககிட்ட பேசணும், அதுக்கு முன்னாடி உங்கள் அப்பா கிட்ட நான் பேசிட்டு வரேன் அப்படின்னு ஃபோன் எடுத்துகிட்டு போயிடுறாரு. ஐயோ மிஸ் ஆகிடுச்சு அப்படி சொல்லிட்டு இப்போ நேராக வராங்க ஜிமினோட அம்மா கிட்ட தான், ஜிமின் அண்ட் மூச்சியோட அம்மாட்ட தான். ஆண்டி சொல்லுங்கப்பா, என்ன தலையில் அடிப்பட்ட காயத்தை காணும், அப்புறம் அங்கங்கே பிளட் மார்க்லாம் இருந்துச்சு அதையும் காணும், இப்போ என்ன பார்க்க அப்படி பளபளன்னு பப்பாளி பழம் மாதிரி இருக்கீங்களே. ஆண்டி கிண்டல் பண்ணாதீங்க ஆண்டி. ஓ நான் கிண்டல் பண்ணுறேன்னா இல்லை நீங்கள் 2 பேரும் எங்களை கிண்டல் பண்ணுறீங்களா? நல்லா கேளுமா, இப்படி தாம்மா பண்ணுறான், ஃபர்ஸ்ட் அந்த ஜேகேவை கேளுமா அப்படின்னு ஜிமின் சொல்கிறான். இப்போ கேட்குறேன் அப்படின்றாங்க. இப்போ மூச்சு தான், அம்மா நீ கேட்குறத விட அது இருக்கானே அந்த டயாங், அவன் மண்டையிலேயே 4 வெய்யுமா, அவனை 4 போடுமா அப்படி சொல்கிறான். வீட்டுக்கு வர போகிற மருமகன்களை நான் அடித்த பாவம் எனக்கு தேவையா? அப்புறம் ஊர் உலகம் என்னை என்ன பேசும் சொல்லு? என்னம்மா அப்படியே தாவிட்ட அவங்கக்கிட்ட? என்னதான் இருந்தாலும் அவங்க 2 பேரும் என்னோட மாப்பிள்ளைங்கள்ல. ஐயோ ஜிமின் பார்த்தியா, அம்மாவை பார்த்துட்டு தாண்டா இருக்கேன், நல்ல அம்மாடா. அதுவும் இல்லாமல் அங்கே பார்த்தியா அப்பா எதுக்கு வந்தாங்க, என்ன நடக்குதுங்கன்னு கூட தெரியாமல் நேராக ஃபோன் எடுத்துகிட்டு அவங்க ஃப்ரெண்டுக்கிட்ட பேச போயிட்டாங்க. நம்ம என்ன பண்ணுறது, வா நம்ம போய் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு நம்ம ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்ட்டு போகிறாங்க. இப்போ ஜெயிக்கே தான் அவங்க போகிறத பார்த்துட்டு, ஆண்டி எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது, நான் போயிட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு தூங்கட்டுமா? அதை ஏன்டா என்கிட்ட கேட்குற, போங்க அப்படின்றாங்க. இப்போ டயாங்க பார்த்துட்டான், வாடா அப்படி சொல்லிட்டு நேராக ஜிமின் அண்ட் மூச்சு பின்னாடியே போகிறாங்க. ஏய் நில்லுங்க மாப்பிள்ளைங்களா, எங்கே போகிறீங்க? அது வந்து ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு தூங்குறதுக்கு. அதுக்கு நீங்கள் உங்கள் வீட்டுக்கு தான் போகணும் ஆண்டி, இன்றைக்கி ஒரு நாள் நாங்கள் இங்கே ஸ்டே பண்ணிக்கிட்டோமா? அதெல்லாம் முடியாது, மேரேஜுக்கு முன்னாடிலாம் இப்படிலாம் ஸ்டே பண்ணக்கூடாது, இப்போ நீங்கள் 2 பேரும் வீட்டுக்கு கிளம்புங்க. ஐயோ எந்த காலத்துலடா இருக்காங்க இந்த ஆன்ட்டிலாம். ஆன்ட்டி ப்ளீஸ் ஆன்ட்டி, நாங்கள் இன்றைக்கி ஒரு நாள் மட்டும் ஸ்டே பண்ணுறோம் ஆன்ட்டி. இப்போ டயாங் தான், ஆன்ட்டி எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது ஆன்ட்டி,
நான் போய் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு கிளம்புறேன். ஆஹா அதெல்லாம் முடியாது. மேரேஜ் டேட் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு மேரேஜ் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் எல்லோரும் ஒன்றா ஸ்டே பண்ணலாம். ஐயோ இப்போ என்னடா பண்ணுறது டயாங் அப்படி சொல்லி ஜேகே கேட்குறான். இப்போ டயாங் தான், அம்மா அப்பா வயிறு வலிக்குது ஆண்டி, எனக்கு ஸ்டொமக் பெயினாக இருக்குது, நான் அப்படியே இங்கேயே கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துக்கவா அப்படின்றான். இப்போ அவங்களுக்கு நல்லா புரிஞ்சிருச்சு. ஓ இப்போவும் ஆக்டிங் பண்ணுறீங்க அப்படி சொல்லி மனசில் நினச்சிட்டு சரி வாங்க அப்படி சொல்லி கூட்டிகிட்டு போகிறாங்க. இவங்க 2 பேரும் செம்ம ஜாலியாக போகிறாங்க. ஜிமின் ஜேகே ஜிமின் ரூமில் போகலாம், டே வந்து மூச்சியோட ரூமில் போகலான்னு பிளானில் வருவாங்க. பட் கடைசியில் பார்த்தா கெஸ்ட் ரூமில் கூட்டிகிட்டு ஜிமின் மூச்சியோட அம்மா விடுவாங்க. இங்கே பாருங்கள் இது கெஸ்ட் ரூம் தான், நீங்கள் 2 பேரும் இங்கே நல்லா தூங்கி இங்கே நல்லா ரெஸ்ட் எடுக்கலாம் ஓகேவா. மார்னிங் விடிஞ்ச உடனே நீங்கள் எனக்கு வெயிட் பண்ண வேண்டிய வேலையே இல்லை, நீங்கள் அப்படியே கிளம்பி வீட்டுக்கு போயிடுங்க அப்படின்றாங்க. என்ன ஆண்டி இப்படி பண்ணுறீங்க, என்ன பண்ணேன்டா, சொல்லாமல் கொள்ளாமல் போக சொல்கிறேன்னா. அதுக்கு ஏன் நாங்கள் அப்படி சொல்ல போகிறோம், அவன் ரூமில் போய் கூட்டிகிட்டு போய் விடுவீங்கன்னு பார்த்தா கெஸ்ட் ரூமில் வந்து விடுறீங்க. எப்போ பார்த்தாலும் இவன் கூட தானே படுத்து தூங்குறேன், அவன் கூட தூங்கலான்னு நினச்சேனே அப்படி சொல்லி ஜேகே நினைக்கிறான். என்ன சொல்கிற ஜேகே? ஒன்றும் இல்லை ஆண்டி, சும்மா திங்க் பண்ணிட்டு இருந்தேன். ஓ திங்க் பண்ணிட்டு இருந்தேன், ஏன்ட்டாயா நீ ஏதாவது திங்க் பண்ணியா? நானா? இல்லையே ஆண்டி, திங்க் பண்ண மட்டும் விட்டுருவீங்களா என்ன? நான் எவ்வளோ ஆசையாக வந்தேன் மூச்சியாக ஹக் பண்ணி கிஸ் பண்ணலான்னு. என் ஆசையில் இந்த ஆண்டி மண் அள்ளி போட்டாங்க அப்படி சொல்லிட்டு ஓகே ஆண்டி நாங்கள் ரெஸ்ட் எடுக்கிறோம், நீங்கள் போய்ட்டு நல்லா ரெஸ்ட் எடுங்க அப்படி சொல்லிட்டு ரூமில் வந்துடுறாங்க. ரூமில் வந்தால் இவங்களுக்கு 2 பேருக்குமே முடியவே இல்லை. எப்படியாவது ஜிமின் மூச்சியோட ரூமுக்கு போகணுன்னு சொல்லி பிளான் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஆனால் இவங்க 2 பேருக்குமே தெரியாது ஜிமின் அண்ட் மூச்சி வந்து ஒரே ரூமில் தான் இருக்காங்கன்றது. இப்படியே டைம் போயிட்டே இருக்குது. ஜிமினும் மூச்சியும் நைட்டில் தூங்கியிருக்க மாட்டாங்க இல்லையா, ஸோ அதனால் அவங்க என்ன பண்ணியிருப்பாங்க, ஆஃப்டர்நூனே படுத்து தூங்கியிருப்பாங்க. ஸோ அவங்க என்ன எந்திரிச்சிருக்கவே மாட்டாங்க. ஜேகேவும் டேவும் தான் தூங்குறாங்க. இப்போ ஜேகே தான் டே தூங்கிட்டானான்னு எட்டி பார்த்துட்டே இருக்கான். டே கண்ணை மூடிட்டு இருக்கான். இப்போ ஜேகே தான் மெதுவாக போய் டோர் ஓப்பன் பண்ணிட்டு போயிட்டே இருக்கான். அவனுக்கு எந்த ரூமுன்றதே தெரியவே இல்லை. மெதுவாக போகிறான், பார்த்தா அங்கே ஒரு ரூம் இருக்குது. சரி இந்த ரூமாக தான் இருக்கும் அப்படி சொல்லி ஓப்பன் பண்ணுறான். நல்லா டைட்டாக பிடிச்சி ஓப்பன் பண்ணுறான். ஓப்பன் ஆகவே இல்லை. இப்போ என்ன பண்ணுறது அப்படி சொல்லிட்டு இவன் என்ன பண்ணுறான், மெதுவாக கீழே இறங்கி போய் வெளியே போயிடுறான். அவுட் சைடு போயிட்டு அந்த வீட்டுக்கு பின்னாடி வழியாக வந்து அங்கே இருக்க ஒரு பைப்பை பிடிச்சி அது மேலே மெதுவாக ஏறி அங்கே இருக்க விண்டோ வழியாக உள்ள டோர் ஓப்பன் பண்ணிட்டு போகிறான். அவன் உள்ளே போய் நிற்கிறான். ஜிமின் படுத்து தூங்கிட்டு இருக்கான். இப்போ ஜேகே தான் கரெக்டாக ஜிமின் ஃபேஸுக்கு முன்னாடி கீழே அப்படியே உட்காந்துட்டு அவன் ஃபேஸையே பார்த்துட்டே இருக்கு. கன்னத்து மேலே கையை வச்சுட்டு அவன் ஃபேஸையே பார்த்துட்ருக்கான். ஐயோ என் குள்ளச்சி அவ்வளோ அழகாக இருக்கா, தூங்கும்போது பாரு அழகா. அவன் மூச்சு காற்று கூட செம்மையாக இருக்குது. ஐயோ எப்படா நமக்கு மேரேஜ் ஆகும்னு இருக்குது. மேரேஜ் ஆகட்டும், அதுக்கப்புறம் அவனை தூங்கவே விட மாட்டேன் அப்படி சொல்லி ஜிமினை பார்த்துக்கிட்டே பேசிகிட்டே இருக்கான். இப்போ டே தான் ஜேகே இப்போ ஜிமின் ரூமுக்கு போயிருப்பான். இப்போ நம்ம தான் மூச்சியோட ரூமுக்கு போகணும் அப்படி சொல்லிட்டு டே தான் மெதுவாக கதை ஓப்பன் பண்ணுறான். ஓப்பனே ஆகலை. இப்போ டே தான் சரி நமக்கு தான் இதுக்கு ட்ரிக் தெரியுமே அப்படி சொல்லிட்டு அவன் பாக்கெட்லேருந்து ஒரு டூப்ளிகேட் ஒரு சாவி மாதிரி வச்சுருக்கான். ஒரு 2-3 சாவி இருக்குது. அதில் ஒவ்வொன்றா ஓப்பன் பண்ணுறான். பட் ஒரு கீ வந்து ஓப்பன் ஆகிடுது. இவன் ஓப்பன் பண்ணிட்டு போகிறான். டே வர்றது கூட தெரியாமல் ஜேகே கன்னத்தில் கையை வச்சுட்டு அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கான். இப்போ டயாங் தான் மெதுவாக வரான். அப்படியே போகிறான். இங்கே மூச்சு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்கம் போகிறான். பார்த்தா மூச்சு அந்த பக்கம் திரும்பி படுத்துட்ருக்கான். ஐயோ எவ்வளோ அழகாக இருக்கான். எப்போவுமே உன் கூட தானடா தூங்குவேன் ஹாஸ்டலில், அப்போ கூட உன்னை இப்படியே தான் பார்த்துக்கிட்டே இருப்பேன். எவ்வளோ பார்த்தாலும் எனக்கு சலிக்காது. ஏன்னா நீ அவ்வளோ அழகு, குழந்த மாதிரி இருக்கடா. ஆனால் உனக்கு குழந்தைன்னு சொல்ல முடியாது. இன்றைக்கி என்னை கெஸ் பண்ணும்போது லிப்ஸை பைட் பண்ணிட்டல்ல, நீ தூங்குறப்போ உன்னை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு தோணுது. ஆனால் என்னால் டிஸ்டர்ப் பண்ணாமல் இருக்கவும் முடியலையே, என்னடா பண்ணுறது மூச்சு அப்படி சொல்லிட்டு அவனும் மூச்சியை பார்த்துக்கிட்டே இருக்கான். இந்த பக்கம் ஜேகே ஜிமினை பார்க்குறான், அந்த பக்கம் டயாங் மூச்சியை பார்க்குறான்.
இப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கானுங்க. ஜேகே தான் மெதுவாக கிஸ் பண்ணலான்னு கிட்ட போகிறான் ஜிமின் கிட்ட. இங்கே டயாங்கம் தான் கிஸ் பண்ணலான்னு கிட்ட போகிறான். ஜிமினுக்கும் மூச்சுக்கும் தான் டக்குன்னு யாரோ நம்ம கிட்ட வர மாதிரி ஃபீல் ஆகுதுன்ட்டு 2 பேருமே ஐஸை ஓப்பன் பண்ணிடுறாங்க. இதை பார்த்தோன்னே எங்கே ஜிமின் கத்திட போகிறான், மூச்சு கத்திட போகிறான்னு சொல்லி ஜேகே வந்து ஜிமினோட மவுத்தில் அவனோட ஹேண்டை வச்சு மூடிடுறான். ஏய் கத்தாத நான் தான் ஜேகே அப்படின்றான். இந்த சைடு டயாங் மூச்சியோட மவுத்தை வந்து அவன் ஹேண்டால் க்ளோஸ் பண்ணிடுறான். க்ளோஸ் பண்ணிட்டு நான் தான் டயாங் அப்படின்றான். இப்போ இவங்களுக்கே 2 சவுண்டாக கேட்குது. பட் அது கண்டுக்கல இவங்க 2 பேருமே. எக்கோ அடிக்குது அப்படின்னு நினச்சிடுறாங்க. ஜேகே தான் ஏய் இருடா யாருக்காவது கேட்க போகுது கத்த மாட்டல அப்படின்னு தலையாடுறான். ஏய் கத்தக்கூடாது நான் தான் ஓகேவா அப்படி சொல்கிறான். இப்போ 2 பேருமே கை எடுக்கிறாங்க. ஜேகே பார்த்து ஜிமின் தான் டேய் லூஸு நான் மூச்சுடா. டயாங் தான் ஹேண்டை எடுக்கிறான். எடுத்தவொடனே இப்போ ஜிமின் தான் ஏய் உனக்கு என் தம்பிக்கும் எனக்கும் டிஃப்ரெண்ட் தெரியவே தெரியாதாடா, வந்து ஏன் வாயில் கையை வைக்கிற, விட்டுருந்தா கிஸ் பண்ணியிருப்ப போலையே அப்படி சொல்லிட்டு அந்த பக்கத்தில் இருக்க லைட்டை ஆன் பண்ணுறோம். என்ன அப்போ நீ ஜிமினா? இப்போ அங்கே ஜெயிக்கிறா, அப்போ நீ மூச்சியா அப்படி சொல்லி பார்த்துட்டு கீழேயே விழுந்துடுறானுங்க 2 பேருமே. ஆமாம் நான் மூச்சு, நான் ஜிமின்டா, என் தம்பி கூடவா டிஃப்ரெண்ட் தெரியல? ஏண்டா வர்றதுக்கு முன்னாடி மெசேஜாவது பண்ணலாம்ல, நீங்கள் பாட்டுக்குன்னு திறந்த வீட்டில் திருட நுழையிற மாதிரி நீங்கள் 2 பேரும் அப்படியே உள்ளே வந்து பக்கத்தில் வந்து இவ்வளோ கிட்ட வரீங்க. விட்டுருந்தா கிஸ் பண்ணியிருப்பீங்க போல். நல்ல வேலை கிஸ் பண்ணலை, பண்ணியிருந்தா என்னோட குள்ளச்சி என்னை கொன்று இருப்பா. ஆமாண்டா கண்டிப்பாக உன்னை கொன்று இருப்பேன் அப்படின்னு ஜிமின் திரும்பி ஜேகேவை பார்க்குறான். ஜேகே தான் அப்படியே ஹார்ட்டை பிடிச்சிட்டு கடவுளே, அவனை பார்க்கும்போது இருக்கிற ஹார்ட் பீட்டை விட அவன் என்னை பார்த்து முறைக்கும்போது ரொம்ப ஹை லெவலில் இருக்கே அப்படி சொல்கிறான். என்ன ஒன்றும் இல்லை குள்ளச்சி அப்படின்றான். இப்போ எங்கள் மூச்சு தான் டேவையும் முறைக்கிறான். ஏய் மூச்சு நீ நினச்சிதாண்டா ஜிமின் கிட்ட போயிட்டேன். நினச்சிருப்பேன் 2 பேரும் என்னடா பிளான் பண்ணி வந்தீங்களா? எப்பட்றா ரூம் லாக்கில் தானே இருந்துச்சு, எப்படி ஓப்பன் பண்ணீங்க அப்படி சொல்லி மூச்சு கேட்குறான். அதுவா என்கிட்ட ஒரு டூப்ளிகேட் கீ இருந்துச்சு. ஓ அப்போ நீ உங்கள் அண்ணனை கூட்டிகிட்டு வந்த? அவனை நான் கூட்டிகிட்டு வரல, அவன் எனக்கு முன்னாடியே எந்திரிச்சு வந்துட்டான். நான் விண்டோ வழியாக வந்தேன். அட பாவிங்களா, ஏன்டா இப்படி பண்ணுறீங்க அப்படி சொல்லிட்டு மூச்சு கேட்டுட்ருக்கான். இப்போ ஜிமின் தான் கடவுளே இவனுங்க எதுக்குடா வந்தீங்க ரூமில்? அதுவா உன் ஞாபகமாக இருந்துச்சு கொள்ளச்சி, அதான் என்னை பார்த்துட்டு இல்லை உன்னை பார்த்துட்டு போகலான்னு தான் வந்தேன். ஓ பார்த்துட்டு போகலான்னு தான் மூச்சுக்கிட்ட கிஸ் பண்ணுற மாதிரி போனியா? ஐயோ இதை வேற சொல்கிறானே. அது நீ நினச்சி அப்படியே கொஞ்சம் ஆர்வத்தில் கிஸ் பண்ண போயிட்டேன். பண்ணியிருப்ப கிஸ் பண்ணதுக்கப்புறம் அவன் செவில்லையே 2 விட்டுருப்பான், அப்போ தெரிஞ்சிருக்கும். அதான் பண்ணலையே. ஐயோ இவனை என்ன சொல்கிறது. இப்போ டயாங் தான் ஜிமின் சாரி, நான் மூச்சுன்னு நினச்சி தான் ரொம்ப க்ளோஸாக வந்துட்டேன். நீ க்ளோஸாக வந்தது வரைக்கும் போதும்ப்பா. நல்ல வேலை கிஸ் பண்ணலை, பண்ணியிருந்த தெரியும் நீ கண்டிப்பாக என்னை கொன்று இருப்ப, தெரிஞ்சா சரி அப்படி சொல்லிட்டு இப்போ ஜிமின் தான் மூச்சையை பார்க்குறான். இப்போ மூச்சு தான் ஜிமினை பார்க்குறான். என்னடா பண்ணுறது இவனுங்களை அப்படி சொல்லிட்டு இப்போ ஜிமின் தான் மூச்சு காதில் போய் ஏதோ சொல்கிறான். சொல்லிட்டு சரி கிளம்புங்க 2 பேரும் போய் தூங்குங்க அப்படின்றான். இப்போ டயாங்கா தூக்கமே வரலை ஜிமின், நான் இங்கேயே தூங்கட்டுமா? என்னது இங்கே தூங்க போறியா? நானும் இங்கேயே தூங்குறேன். ஏய் ஜேகே கொள்ளச்சி, நானும் இங்கேயே உன் பக்கத்தில் தூங்குவா? சரி ஓகே ஜேகே நீ வா அப்படி சொல்லி ஜேகேவோட கையை பிடிச்சிட்டு கூட்டிகிட்டு போகிறான். எங்கடா கூட்டிகிட்டு போகிற? வாடா அப்படி சொல்லிட்டு ஜிமின் கூட்டிகிட்டு போகிறான். இப்போ டே தான் உட்காந்து அதே இடத்துல உட்காந்த மாதிரியே இருக்கான். இப்போ மூச்சு தான் சரி வா வந்து பக்கத்தில் படுத்துக்கோ. என்ன சொன்ன? வந்து பக்கத்தில் படுத்துக்கோடா அப்படின்றான். இப்போ டே தான் அவ்வளோ ஹாப்பியாக வரான். வந்து மூச்சோட பக்கத்தில் படுத்துட்டு மூச்சோட ஹிப்பை டைட்டாக பிடிச்சி இழுத்து பக்கத்தில் வச்சு ஹக் பண்ணிக்கிறான். ஏய் ஏன்டா இவ்வளோ டைட்டாக ஹக் பண்ணுற? எவ்வளோ டேஸ் ஆச்சு உன்னை இந்த மாதிரி டைட்டாக ஹக் பண்ணி தூங்கி? ஆகியிருக்கும். இதெல்லாம் பிரேக்கப் பண்ணுறதுக்கு முன்னாடி வச்சுருக்கணும். சரி விடு, இதுக்கப்புறம் அதை சொல்லாத, நம்ம நியூவாக லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணலாம். ஸ்டார்ட் பண்ணலாமே அப்படி சொல்கிறான்.
அப்போது நம்ம ஏதாவது ட்ரை பண்ணலாமா? என்ன ட்ரை பண்ண போகிறீங்க? நியூவாக லைஃப் ஸ்டார்ட் பண்ணலான்னு சொன்னேன்ல, அதான் கொஞ்சம் மேரேஜுக்கு முன்னாடியே ட்ரை பண்ணலாம்ல. கொன்னுடுவா உன்னை, மேரேஜுக்கு அப்புறம் தான் எல்லாம் அப்படி சொல்லிட்டு மூச்சு அந்த பக்கம் திரும்பி படுத்துக்கிறான். ஐயோ, இதுக்கு ஒன்றும் குறைச்சல்ல, இதுக்கு எப்போவுமே அவன் ஓகே சொல்லவே மாட்டான். அப்படி சொல்லிட்டு சரி உன்னை ஹக்காவது பண்ணிக்கலாமா? பண்ணிக்கோ. அப்போ கிஸ் பண்ணிக்கோ. அப்போது அது ஏய் சரி சரி அப்படி சொல்லிட்டு இப்போ டயாங் தான் மெதுவாக மூச்சு இந்த பக்கம் திருப்பிட்டு அப்படியே கிஸ் பண்ணுறான் ஸ்மூத்தாக. இப்போ மூச்சும் தான் அப்படியே லைட்டாக ஒரு ஸ்மைல் பண்ணிவிட்டு டேவை கிஸ் பண்ணுறான். இப்போ டயாங் தான் கிஸ்ஸை பிரேக் பண்ணிவிட்டு நம்ம நம்ம மேரேஜுக்கு முன்னாடி அப்படி பண்ணலாமா? ஏய் டயாங் வேணாம், இங்கே பாரு, இப்போ ஜமீன் எப்போ வேணால் உள்ளே வருவான், அதெல்லாம் ஒன்றும் வேணாம். அவன் வரமாட்டான், ஜிக்கி கண்டிப்பாக உள்ளே விட மாட்டான். போடா, அம்மா இப்போ வந்தாலும் வருவாங்க, என்னெல்லாம் அதுக்கு ஓகே சொல்ல முடியாது. மேரேஜுக்கு அப்புறம் பண்ணிக்கலாம். இவ்வளோ இயர்ஸ் கண்ட்ரோல் பண்ணதே பெரிய விஷயம். இங்கே பாருடா, கொஞ்சம் டேஸ் தான், அதுக்கப்புறம் நான் உன்னோட ஒய்ஃபாக உன் கூட எப்போவுமே உன் பக்கத்தில் நீ கேட்குறப்பெல்லாம் உனக்கு ஓகே சொல்லலாம், போதுமா? அது வரைக்கும் என்னால் வெயிட் பண்ண முடியாதே. வெயிட் பண்ணடா, வெயிட் பண்ணுறதுல ஒன்றும் தப்பு இல்லைல்ல. சரி ஓகே அப்படி சொல்லி ரிட்டன் கிஸ் பண்ணுறான். இப்போ இங்கே ஜெய்கே தான், ஏய் எங்கடா கூட்டிகிட்டு போகிற? கெஸ்ட் ரூமுக்கு. அங்கே தாண்டா ஆண்டி என்னை விட்டாங்க, இதை நீ சொல்லியிருந்தா நானே வந்திருப்பேன். ஓ அப்படியா, சரி போங்க சார் போங்க. சரி நான் போட்டுமா? போங்க சார். உங்கள் கூட வந்து தூங்கலான்னு வந்தேன், பார்த்தா நீங்கள் நானே வந்திருப்பேன்னு சொன்னீங்கல்ல, போங்க. என்ன தூங்கலான்னு வந்தியா? ஆமாம். அப்போ டயாங் மூச்சோட தூங்குறான். அப்பாப்பா அப்படி சொல்லி கைப்பிடிச்சு இழுக்கிறான். இப்போ நீ தானே சொன்ன நானே வந்திருப்பேன்னு, போடா. சாரி குள்ளச்சி, இப்படிலாம் பண்ணாதவா அப்படி சொல்லி இழுத்துட்டு போயிட்டு பெட்டில் தான் இப்போ உட்காந்துருக்காங்க ரெண்டு பேருமே. இப்போ ஜேகேவும் ஜிமினும் தான் ஒருத்தர் பார்த்துக்கிட்டே இருக்காங்க. என்னாச்சு ஜிகே, ஏன் என்னையே பார்த்துட்ருக்க? தெரியலடா, உன்னை அழ வச்சு பார்த்துட்டேன்ல, எனக்கு அது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எனக்கு புரியுது அன்றைக்கி நான் உன்னை எவ்வளோ ஹர்ட் பண்ணியிருப்பேன்னு. நான் அந்த வேர்ட்ஸ்லாம் சொல்லியிருக்கக்கூடாதுல்ல, உன்னை அது ரொம்ப காயப்படுத்தியிருக்கோம்ல, அதுக்கு மருந்தே இல்லாமல் நீ எவ்வளோ அந்த பெயினால் துடிச்சிருப்பல்ல. அதான் இப்போ நீ இருக்கல்ல என்னோடய மெடிசனா, இதை விட என்னடா வேணும்? இங்கே பாரு ஜமீன், என்னதான் இருந்தாலும் நான் உன்னை ரொம்ப ஹர்ட் பண்ணியிருக்கேன். என்னை நினச்சா எனக்கே கேவலமாக இருக்குது. நான் எப்படி அப்படிலாம் பேசினேன்னு எனக்கே தெரியல. சாரி ஜமீன், நான் உன்னை ரொம்ப ஹர்ட் பண்ணிட்டேன். அப்போ நான் ஏதோ தெரியாமல் அப்படி பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் நான் உன்னை எப்போவுமே ஹர்ட் பண்ண மாட்டேன். ஓகே விடுடா, நானே ஃபீல் பண்ணல, நான் அதை மறக்கணும்னு நினைக்கிறேன், நீயே அதை ஞாபகப்படுத்துகிற, வீடு. இப்போ ஜிமின் தான் ஜேகேவை டைட்டாக ஹக் பண்ணிவிட்டு, ஆமாம் நீ மூச்சுன்னு நினச்சி தானே என்னை லவ் பண்ண, அப்புறம் எப்படிரா எனக்கு இப்போ ஓகே சொன்னேன்? ஓ அதுவா, நான் மூச்சு பார்க்கும்போது எனக்கு மூச்சு எனக்கு பிடிச்சிருந்துச்சு, லவ் பண்ணணுன்னு தோணுச்சு. ஆனால் நான் ஃபர்ஸ்ட் டைம் கிஸ் பண்ணி நான் லவ் ப்ரப்போஸ் பண்ணது நீ தான். அதாவது மூச்சை லவ் பண்ணதை விட நீ வந்ததுக்கப்புறம் தான் உன்னை அதிகமாக லவ் பண்ணேன். அதனால தான் நான் உன்னை சூஸ் பண்ணேன். எனக்கு தெரியலை, ஒருவேளை நீ தான் என்னோடய லைஃப் பார்ட்னராக கிடைக்கணுன்னு அந்த காட் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பார் போல். அதுதான் மூச்சு அந்த காலேஜுக்கு அனுப்பிட்டு நீ என்னை தேடி நம்ம காலேஜுக்கு வந்திருக்க. பாருடா, அப்படியா? அந்த காட் உன்கிட்ட வந்து சொல்லிட்டு போனாரா? அவர் ஏன் என்கிட்ட சொல்லணும்? அவர் உன்னை என்கிட்ட வர வச்சுட்டு போயிட்டாரு, நான் தான் அதை கண்டுபிடிச்சேன். சரிங்க சார், ரொம்ப நல்லா கண்டுபிடிக்கிறீங்க. பின்ன இருக்காதா, நான் தான் உன் ஹஸ்பண்டில், உன்னோட ஹஸ்பண்டுக்கு எல்லாம் தெரியும். ஓ தெரியும் சார், உங்களுக்கு எல்லாம் தெரியும். ஜேகே என்ன கொள்ளச்சி, நான் உன்கிட்ட மறைச்சிட்டேன்ல, நாங்கள் ட்வின் பிரதர்ஸ்ன்றதை உன்கிட்ட மறைச்சிட்டேன்ல, உனக்கு என் மேலே கோபமா?
எதுவாக இருந்தாலும் ஸ்ட்ரைட்டாக என்கிட்ட சொல்லிடுடா. ஃப்யூச்சரில் ஏதாவது நமக்குள்ளே சண்டை வரும்போது அதை நீ சொல்லி காமிச்சிட்டனா என்னால் அதை தாங்க முடியாது அப்படி சொல்லிட்டு ஜேகேவை ஹக் பண்ண மாதிரியே ஜிமின் அழுகிறான். ஏய் குள்ளச்சி, ஏன்டா அழுகிற? இங்கே பாரு, நீங்கள் ட்வின்ஸுன்றப்ப நான் எவ்வளோ ஹாப்பியாக இருந்தேன் தெரியுமா? நான் ஃபர்ஸ்ட் என் தம்பியோட பார்க்குறப்ப நான் தப்பாக புரிஞ்சுக்கிட்டேன். நீ என்னையும் லவ் பண்ணி அவனையும் லவ் பண்ணி ஏமாற்றிட்ட, என்னை ரிவெஞ்ச் எடுத்திருக்க, அப்படி இப்படின்னு உன்னை தப்பாக தான் நினச்சேன். ஆனால் நீ ட்வின் தெரிஞ்ச அடுத்த நிமிஷம் உன் மேலே எனக்கு கோவமே வரல. ஏன், நீ ஜிமின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் கூட எனக்கு உன் மேலே கோவம் வரல. ஏன்னா நான் உன்னை தான் லவ் பண்ணியிருக்கேன். நான் மூச்சை கிஸ் பண்ணிவிட்டு உன்கிட்ட லவ் ப்ரப்போஸ் பண்ணியிருந்தா கண்டிப்பாக அது எனக்கு அவ்வளோ கஷ்டமாக இருந்திருக்கும். ஆனால் நான் உன்னை தான் லவ் பண்ணியிருக்கேன், உன்னை தான் உரிமையாக கிஸ் பண்ணியிருக்கேன், என்னோடய ஃபீலிங்ஸ் எல்லாத்தையும் உன்கிட்ட மட்டும்தான் ஷேர் பண்ணியிருக்கேன். அப்போது நான் உன்னை தானே லவ் பண்ணுறேன். எனக்கு நீ ட்வின்ஸாக இருக்கிறது தான்டா ஹாப்பியாக இருக்குது. நான் ஏன்டா சொல்லி காட்ட போகிறேன், எனக்கு அது பிடிச்சிருக்குடா நீங்கள் ட்வின்ஸாக இருக்கிறது. நானும் சரி டயாங்கும் சரி 2 பேருமே அந்த நியூஸ் கேட்டு ஹாப்பியாக தான் இருந்தோம். என்ன எங்களுக்கு டக்குன்னு அவங்க 2 பேரை பார்த்தோன்னே நாங்கள் இது ட்ரீம் நினச்சோம், அவ்வளோதான். நினச்சிருப்பீங்க, அப்படி தாண்டா நினச்சோம். சரி, அப்போ உனக்கு என் மேலே கோவம் இல்லைல்ல? எனக்கு உன் மேலே ஒரு கோவமும் இல்லை. உனக்கு தான் என் மேலே கோவம்னு நினச்சேன். இல்லை ஜேகே, எனக்கு உன் மேலே கோவம் இல்லை. நீ பண்ண தப்பை நீ சரி பண்ணிக்கணுன்றதுக்காக தான் நான் மேரேஜ் பண்ணிக்க போகிறேன்ட்டு அப்படி இப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தேன். ஆனால் எனக்கு யாரையும் லவ் பண்ணவோ மேரேஜ் பண்ணவோ இன்ட்ரெஸ்ட் இல்லைடா உன்னை தவிர அப்படி சொல்லிட்டு நல்லா டைட்டாக ஹக் பண்ணிக்கிறான். இப்போ ஜேகே தான் ஹக்கை பிரேக் பண்ணிவிட்டு ஜிமினோட சிக்ஸை பிடிச்சி, இங்கே பாரு, நான் உன்னை ரொம்ப லவ் பண்ணுறேன். எனக்கு தெரியல நான் ஏன் உன்னை லவ் பண்ணேன்ட்டு. நீ என்கிட்ட ரூடாக பேசும்போதெல்லாம் எனக்கு அவ்வளோ பிடிக்கும். நீ என்ன மாதிரியே இருக்க. என்கிட்டே திமிராக பேசுவல்ல, அந்த மாதிரிலாம் யாரும் பேச மாட்டாங்க. நீ மட்டும்தான் நான் பேசுகிறதுக்கெலாம் திமிராக பேசுவேன். எனக்கு அது ரொம்ப பிடிக்கும்டா. உன்னை அப்படியே லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இப்போ பாரு, உன்கிட்ட எவ்வளோ அடங்கி எவ்வளோ அமைதியாக பேசிகிட்ருக்கேன்னு. அப்படி தானே இருக்கணும். இனிமேல் அப்படி தாண்டா இருப்பேன். சரி, தூங்கலாமா? ஓகே அப்படி சொல்லிவிட்டு ஜேகேவை தூங்கலான்னு போகிறான். இப்போ ஜிமின் தான் ஜேகேவோட ஹேண்டை பிடிக்கிறான். என்னாச்சு குள்ளச்சி, என்ன ஏதாவது சொல்லணுமா? ஆமாம், கிட்ட வாயேன். என்ன? அதான் கிட்ட வாடா. கிட்ட வரான் ஜேகே, மெதுவாக கிட்ட வரான். இப்போ ஜிமின் தான் ஜேகேவோட சேக்ஸை பிடிச்சிட்டு அப்படியே கிஸ் பண்ணுறான். இப்போ ஜேகே தான் அப்படியே அமைதியாக ஜிமினோட ஐஸையே பார்த்துட்டே இருக்கான். இப்போ ஜிமின் தான் கிஸ்ஸை பிரேக் பண்ணிவிட்டு, இங்கே பாரு, நீ என்ன ஹர்ட் பண்ணிட்ட, நானும் உன்கிட்ட உண்மையை சொல்லாமல் ஹர்ட் பண்ணியிருக்கேன். நீ சந்தேகப்பட்டது தப்புன்னு சொல்ல மாட்டேன். ஏன்னா நானாக இருந்தாலும் உன்னை மாதிரி சந்தேகப்பட்டிருப்பேன். நீ பேசின அந்த பேச்சு மட்டும்தான் தப்புன்னு சொல்கிறேன். எனக்கு நீ வேணும் ஜேகே, அதனால தான் நான் எனக்கு திரும்ப வேணுன்றதுக்காண்டி இந்த மாதிரிலாம் நடித்தேன். இங்கே பாரு, இதுக்கப்புறம் என்கிட்ட கோவப்படாத, என்கிட்ட சண்டை போடாத. நீ என்கிட்ட கோவப்பட்டாலோ சண்டை போட்டாலோ நான் ரொம்ப உடஞ்சி போயிடுறேன்டா. நீ என்கிட்ட பேசலைன்னா நான் நானாகவே இருக்க மாட்டேன். நான் உன்னை அவ்வளோ மிஸ் பண்ணுறேன். நீ என்கிட்ட சண்டை போட்டு போன அந்த 3 days என்னால் எதையுமே திங்க் பண்ண முடியல. எங்கே நீ வந்துட மாட்டியா, மெசேஜ் பண்ண மாட்டியா, எனக்கு கால் பண்ணி நான் தெரியாமல் சொல்லிட்டேன் என்கிட்ட வந்துரு அப்படின்னு சொல்ல மாட்டியான்லாம் நினச்சேன். ஆனால் நீ 6 months ஆகியும் சொல்லலை. அங்கிள் ஃபோட்டோ கட்டுறப்ப தான் எனக்கு தோணுச்சு இப்படி பிளான் பண்ணால் கரெக்டாக இருக்கும்னு. அதனால தான் அங்கிளை கண்டிப்பாக உங்களோட பசங்களை கூட்டிகிட்டு வாங்கன்னு சொன்னேன். அன்றைக்கி நீங்களும் வந்தீங்க. அப்புறம் அங்கே உங்களுக்கு உங்கள் தப்பாக புரிய வைக்கணும்னு சொல்லி தான் அங்கே நாங்கள் என்கேஜ்மெண்ட் ஆகிறது எல்லாத்தையும் அப்பா கிட்ட சொல்லியிருந்தோம். அதனால தான் அப்படி சொல்லி ஹக் பண்ணிக்கிறான். இப்போ ஜேகே தான், சரி குள்ளச்சி விடு, இதுக்கப்புறம் நான் அந்த மாதிரி எதுவும் பண்ண மாட்டேன். நீ சொன்னதுக்கப்புறம் நான் ஃபைட் பண்ணுறத விட்டேன்ல, இப்போ அதே மாதிரி தான் நான் இதுக்கப்புறம் என்னோடய வேர்ட்ஸை யோசிச்சு தான் யூஸ் பண்ணுவேன். ஓகேவா? ஓகே. அப்புறம்
அப்புறம் நானும் மூச்சியும் பேபிஸை அடாப்ட் பண்ணியிருக்கோம். அதான் தெரியுமே, அது இதுக்கப்புறம் நம்மளோட பேபிஸ் அப்படின்றான். இப்போ இதை கேட்டோன்னே ஜிமினுக்கு அவ்வளோ ஹாப்பி. இப்போ ஜிமின் தான் அப்படி ஜேகேவை ஹக் பண்ணி அப்படியே கெஸ் பண்ணுறான். இப்போ ஜேகே தான், என்னடா நான் பண்ணுறதெல்லாம் நீ பண்ணிகிட்ருக்க, நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன்ல, அதான் என்னோட புருஷனையும் ஹாப்பியாக வச்சுக்கிறேன். என்ன சொன்ன, இன்னொரு வாட்டி சொல்ல. என்னோட புருஷன்னு சொன்னேன். எப்பட்றா இதெல்லாம் நீ சொல்லுவியா, இல்லை உனக்கு சொல்ல தெரியுமா? ஓ அப்போ சொல்லக்கூடாதா? சரி விட, நான் சொல்லலை. ஐயோ எப்போ பாரு தப்பாக புரிஞ்சுக்காதடா. அப்போ நான் உனக்கு உன்னோட புருஷனா? ஆமாம், நீ என்னோட புருஷனா? அப்போ குலச்சி நான் புருஷன் தானே? ஆமாம். அப்போ நம்ம இங்கே மேரேஜுக்கு முன்னாடி நம்மளோட ஃபர்ஸ்ட் நைட் கொன்னுடுவா ஒன்றா. மேரேஜுக்கு அப்புறம் தான் ஃபர்ஸ்ட் நைட், ஓகே? அதுக்கப்புறம் கேட்டா ஓகேவா சொல்ல போகிற? சரி ஓகே வா நம்ம தூங்கலாம் அப்படி சொல்லி ஹக் பண்ணி தூங்குறான். இப்போ இங்கே மூச்சு தான், டயாங் சொல்லு மூச்சு, என் மேலே கோவமா? இல்லை, உன் மேலே எனக்கு எந்த கோவமும் இல்லை, என் மேலே தான் எனக்கு கோவம். நான் உன்னை அன்னைக்கு அப்படி சொல்லியிருக்கக்கூடாதுல்ல. ஐயோ அதை விட்டுடா, அதை பற்றி ஏன் யோசிக்கிற? சரி நான் அதை பற்றி யோசிக்கல. ஆமாம், பேபிஸ் எங்கே? என்ன நம்ம பேபிஸ் எங்கே? அவங்க ரூமில் தூங்கிட்டுருக்காங்க. சரி ஓகே, மார்னிங் நீனா, அண்ணா, அப்புறம் ஜிமின், அப்புறம் நம்ம பேபிஸ் நம்ம எல்லாருமே அவுட்டிங் போயிட்டு வரலாமா? என்ன உனக்கு புரியலையா? நீ அவங்கள அடாப்ட் பண்ணியிருக்க, நான் உன்னோட ஹஸ்பண்ட், அப்போ அவங்க நமக்கும் தானே பேபிஸ். அப்போ நீ அக்செப்ட் பண்ணிக்கிறியா அவங்கள? லூசாடா நீ, அதே எப்படி நம்ம பேபிஸை நான் அக்செப்ட் பண்ணாமல் இருப்பேன் அப்படி சொல்கிறான். இப்போ மூச்சு தான் அப்படியே தூங்கின மாதிரி அப்படியே படுத்திருக்கிற மாதிரியே ஹக் பண்ணிவிட்டு டே இது தான் நான் உன்கிட்ட கேட்கணுன்னு நினச்சேன், ஆனால் நீயே இதை சொல்லிட்ட. என்னோட மூச்சு எது நினச்சாலும் இந்த டயாங்க்கு அப்படியே தெரிஞ்சிடும். ஏன்னா உன்னோட ஹார்ட்டு என்கிட்ட இருக்குது, என்னோட ஹார்ட்டு உன்கிட்ட இருக்குது. நீ என்ன யோசிச்சாலும் உன் ஹார்ட்டு என்கிட்ட எல்லாத்தையும் சொல்லிடும். அப்படியா? என்ன யோசிச்சாலுமா? ஆமாம், என்ன யோசிச்சாலும். அப்போ நான் இப்போ ஒன்று திங்க் பண்ணுறேன், இப்போ நான் ஒன்று மனசில் நினைக்கிறேன், அது உனக்கு தெரியுதான்னு பார்க்கலாமா? ஓகே நினச்சிக்கோ. இப்போ மூச்சு தான் நினச்சிட்டேன், இப்போ சொல்லி பார்க்கலாம். கிஸ் பண்ணணுன்னு தானே நினச்சிருப்பேன், தப்பாக சொல்லிட்டேன் அப்படி சொல்லி அவனோட தேவோட சீஸ்லேயே அடிக்கிறான். எதுக்கூட அடித்த? உன்னை அடிக்கணும்னு தான் நினச்சேன். என்ன அடிக்கணும்னு நினச்சியா? இல்லைடா, கிஸ் பண்ணணுன்னு தான் நினச்சேன் அப்படி சொல்லிவிட்டு அந்த அடித்த அதே சீக்ஸ்லேயே போய் கிஸ் பண்ணுறான். கிஸ் பண்ணிவிட்டு லிப்ஸில் ரொம்ப சாஃப்டாக கிஸ் பண்ணுறான் மூச்சு. இப்போ டே தான், என்னடா கிஸ் பண்ணிட்ட? நீ கிஸ் பண்ணுற வரைக்கும் வெயிட் பண்ண சொல்கிறியா? அதான் கிஸ் பண்ணிட்டேன் அப்படி சொல்கிறான். இப்போ டே தான் ரிட்டன் மூச்சு கிஸ் பண்ணுறான். ஓகே டியர்ஸ், இதோட நம்ம இந்த எபிசோடை ஃபினிஷ் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் எபிசோட் தாண்டா ஃபைனல் எபிசோட். ஸோ எல்லோரும் ஃபைனல் எபிசோடுக்கு வெயிட் பண்ணுங்கள். நானும் தாண்டா வெயிட் பண்ணுறேன். இன்னும் ஃபைனல் பார்ட் எப்படி இருக்கும்னு நானே திங்க் பண்ணல. ஓகே டியர்ஸ், எனக்கு நீங்கள் எல்லோரும் ரொம்ப சப்போர்ட் பண்ணுறீங்க. உங்கள் கமெண்டெல்லாம் நான் ரீட் பண்ணுறப்ப எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. தேங்க்யூ டியர்ஸ், எனக்கு இவ்வளோ சப்போர்ட் பண்ணுறதுக்கு. அப்புறம் நான் இப்போ ஜிக்கு கூட எஃப்எஃப்பும் ஸ்டார்ட் பண்ணிட்டேன் நீ வந்ததால். என்னை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கும் அந்த ஸ்டோரி பிடிக்கும்னு நினைக்கிறேன். நான் அதை கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக யோசிச்சிருக்கேன்டா. அது உங்களுக்கு பிடிக்குமா என்னன்னு தெரியலை, ஆனால் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கிற மாதிரி தாண்டா அந்த ஸ்டோரி கொண்டு வந்திருப்பேன். ஓகேடா, வீமென் குக் கொடுத்த அதே சப்போர்ட்டை ஜி குக்கும் கொடுங்க. ஓகே டியர்ஸ், பாய்.